இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 9ஆம் தேதி ஜூன் மாதம் நிஃப்டி 50 பார்த்துட்ருக்குறோம். மார்க்கெட் காலையில் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. முடிஞ்ச மார்க்கெட் இங்கே இருக்குது, புது மார்க்கெட் இங்கே இருக்குது. ஓப்பன் ஆனதில் நிஃப்டி 50 இறங்கியிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிஃப்டி 50ல் கிட்டத்தட்ட 50ல் 30% ஒரு சைடும், 20 ஸ்டாக்ஸ் ஒரு சைடும் இப்படி இருந்ததுனால நீங்கள் மார்க்கெட்டு இது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு இந்த மாதிரி இருக்குது. இதை பார்த்து ஆர்டர் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம். அதே நேரத்தில் நிஃப்டி பின் சர்வீஸ் பார்த்தோம் அப்படின்னா 18 இது அப் ட்ரெண்டில் இருக்குது, 2 இது டவுன் ட்ரெண்டில் இருந்துகிட்ருக்கு. அந்த நிஃப்டி பின் சர்வீஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் கூட ஒரு திருப்திகரமான நிலைமையில் இல்லை. அதே நேரத்தில் நிஃப்டி பேங்க் பார்த்தோம் அப்படின்னா 14ல் 13 ஒன் சைடு, 1 மட்டும் ஆப்போசிட் சைடு நெகட்டிவில் இருந்திருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் நெகட்டிவில் கட்டுது. அதனுடைய மூவ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் சலசலப்பு எதுவும் இல்லை. நிஃப்டி பேங்க் மார்க்கெட்டு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் நல்லபடியாக மூவ் ஆயிருக்கு. இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. இப்போ நம்மளுக்கு இங்கே மேலே வந்துருச்சு. இதுவும் கிரீனாக தான் இருந்துகிட்ருக்கு. இது ரெட் கலரில் இருக்குது. இந்த பிவட் ஏரியா வரும்போது கொஞ்சம் தடுமாறி இருக்குது. பதினொன்றைக்கு பிறகு மார்க்கெட் மேலே போயிட்டு 12 1 மணி நேரம் நல்லா 2 மூவ்மெண்ட் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 2.25 இருந்து மறுபடியும் ஒரு சின்ன மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. எப்படி பார்த்தாலும் ஓவராலாக சூப்பர் ட்ரெண்டு 5 மினிட்ஸ் அப் ட்ரெண்ட்லேயே இருந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இதில் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் ஓரளவுக்கு 90% ஒன் டைரெக்ஷன் போச்சுன்னா மார்க்கெட்டை தொடர்ந்து மேலே கொண்டு போகும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, தேங்க்யூ வெரி மச். பாய்.